ஹலோ ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ வந்து ஒரு சட்டை எப்படி கட் பண்ணது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு லைனிங் ப்ளவுஸு. பாருங்கள், ஈஸியாக நான் உங்களுக்கு எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம கை முதல்ல வெட்டிக்கிடலாம். பாருங்கள், நான் லைனிங் கிளாத்தை இப்படி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படி நம்ம வெட்ட போகிறதுனால ஃபஸ்ட்டு இப்படி மடித்து போட்டுக்கோங்க. இப்படி மடித்து போட்டு கோடு போட்டுக்கோங்க. ஒரு இன்ச்சில் ஒரு இன்ச்சில் வந்து நீங்கள் இப்படி கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள் அளவு ஜாக்கெட் எடுத்துக்கோங்க. உங்கள் அளவு ஜாக்கெட்டில் உங்கள் கையை நீளத்தை அளந்து பார்த்துக்கோங்க. இந்த இதில் வந்து இந்த ஜாக்கெட்டில் வந்து நான் மொத்தம் வந்து 6 வைக்கேன் தையலோடு சேர்த்து. கை வந்து 5.5 ஒரு அரை இன்ச்சு வந்து நான் வந்து தையலுக்காக சேர்த்துக்கிடுறேன். பாருங்கள், 6 வச்சுருக்கேன் நான். மொத்தமாக தையலோடு சேர்த்து நான் 6 வச்சுருக்கேன். 6 வச்சுட்டு நம்ம இப்போ இதை கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கையை கட் பண்ணியாச்சு. இந்த அடுத்து வந்து பின்பக்கம் நம்ம கட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் வந்து மடித்து தைக்கிறதுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 இன்ச்சு நீங்கள் டேப் வச்சு அளந்துக்காங்க. 2 இன்ச்சு நான் வச்சுட்டு அப்புறமேட்டு இதோட பின் இறக்கம் வந்து நான் 14.75 வச்சுருக்கேன். 14.75 பார்த்துக்கோங்க. 14.75 வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஜாக்கெட்டில் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் பின் இறக்கம் நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் ஜாக்கெட்டில் அளந்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஜாக்கெட்டை அளந்துட்டு தான் நான் இப்போ வந்து இதில் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். இப்போ தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க. தையலுக்கும் சேர்த்தாச்சு. இப்போ உங்கள் ஜாக்கெட்டில் உங்களுக்கு இது வந்து ஒரு 35 மெஷர்மெண்ட்டு ஜாக்கெட்டு. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வைக்கணுமோ, நீங்கள் கழுத்து அகலம் போடுவீங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து மொத்தமாக 5.5 வைக்கிறேன். இந்த ஜாக்கெட்டுக்கு மொத்தமாக 5.5 வச்சுட்டு ஷோல்டரோடு சேர்த்து தையல் எல்லாம் சேர்த்து மொத்தம் 5.5 வச்சுட்டு கழுத்துக்கு 2.5 வைக்கேன். 2.5 வச்சுடுறேன். இப்போ இது பின் கழுத்து வந்து பின் கழுத்து எவ்வளோன்னா 9 வச்சுருக்கேன். பின் கழுத்து 9. நீங்கள் எவ்வளவு இறக்கம் போடுவீங்களோ அதுமாரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த 5.5ல ஷோல்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அளந்து பார்த்துக்கோங்க 5.5 இருக்கா அப்படின்னு அளந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து இந்த ரெடி அளவுலேருந்து உங்களுக்கு இதில் 5.75 ஷோல்டர் இறக்கம் வந்து ஆம்கோல் இறக்கம் வந்து எவ்வளோ வைக்கன்னா 5.75 வச்சுருக்கேன். 5.75 வச்சு மார்க் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 9.75 வச்சு இதில் நான் வந்து கோடு போட்டு எடுத்துக்கிடுறேன். அதேமாதிரி நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இதேமாரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. இதிலேருந்து ஒரு 1.25 வச்சுக்கிட்டு அப்படி இருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு வச்சுக்கோங்க. இதில் 1.25 வச்சு நீங்கள் வளைவாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ கழுத்து ரவுண்டு இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இது எப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாக்கெட்டில் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதன்படி நீங்கள் போட்டு எடுத்து வெட்டிடலாம். நீங்கள் அதுக்கு பிறகு ஜாக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்கு பிறகு நீங்களாகவே எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் அப்படி இது கிட்டத்தட்ட 35 மெஷர்மெண்ட்னால் நீங்கள் யாராவது அப்படி 35 மெஷர்மெண்ட்டில் மார்பு சுற்றளவு இருந்தீங்கன்னா இந்த அளவே நீங்கள் போட்டுடலாம். கரெக்டாக இருக்கும். இது தைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ முன்பகுதி எடுப்போம். இதை அப்படி பின்பகுதியை அப்படி போட்டு வச்சுக்கோங்க. இப்படி போட்டுட்டு கோடு போட்டுக்கோங்க. அந்த அளவே அப்படி கோடு போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் இதையும் இப்படி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. எல்லாமே இப்படி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இதில் இந்த கழுத்துக்காக நம்ம கோடு போட்டுவிடலாம். போட்டுட்டு இப்போ கழுத்து நீங்கள் எவ்வளோ இறக்க முன்கழுத்து வைப்பீங்களோ அதை பொறுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ரெடி அளவில் இருந்து இது 7 வச்சுருக்கேன். 7 வச்சு ஒரு கோடு போட்டுட்டு இப்போ இதை பார்த்துக்கோங்க. இந்த கழுத்தை வந்து இப்படி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்படி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. கழுத்தை வரைஞ்சி வச்சு இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து முன் அந்த டாட் அளவு வந்து 13 காணும். ஆனால் நான் இந்த ஜாக்கெட்டுக்கு வந்து 14.25 வைக்கிறேன். 14.25 வைக்கிறேன். 14.25 வச்சு நான் இதில் ஒரு கோடு போட்டுக்கிடுறேன். ஒவ்வொரு உடம்பு அளவை பொறுத்தது தான் இந்த டாட்டு நம்ம வைக்கிறது. சிலவங்களுக்கு 13 காணும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் இறக்கமாக கேட்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் 14.25 அந்த அளவுக்கு இறக்கிடலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஜாக்கெட் எடுக்கணுன்னே வேண்டாம். நான் என்னோட மெத்தட் எதுவோ அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வந்து ஜாக்கெட்டே எடுக்க மாட்டேன். அதாவது இந்த மாதிரி அளவுக்கு நான் ஜாக்கெட்டே எடுக்கிறதில்ல. இதில் வந்து 2 இன்ச்சு, இதில் 2 இன்ச்சு, இதில் 2 இன்ச்சு பாருங்க. இதில் 2 இன்ச்சு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதில் ஒரு கோடு போட்டுக்காங்க. இப்போ இதுல இருந்து நான் எப்படி கெஸ் பண்ணேன், நான் வந்து எனக்கு இவங்களுக்கு இவ்வளோ டாட்டு வேணும்னு தெரியுங்கிறதுனால நான் அப்படி போட்டுடுறேன். இது வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4.5 வச்சிருக்கேன். வச்சுட்டு இதுலேயும் ஒரு கோடு போட்டுக்காங்க. ரொம்ப ஈஸியா இது வெட்டி எடுக்கலாம் பாருங்க, கஷ்டமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுல கோடு போட்டாச்சு. இப்போ இதுல இருந்து லைட்டா இதுல வந்து கையில முன்பகுதிக்கு இப்படி கோடு போட்டு எடுத்துக்காங்க லைட்டா. சரியா? இப்ப வந்து இதுல பாருங்க, இந்த கழுத்து பக்கம் சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா இது லூஸ் விழும். அதனால இதுல ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் லைட்டா நான் இப்படி போட்டு விடுறேன். சரியா? இதை இப்போ கட் பண்ணி எடுத்தா கரெக்டா இருக்கும். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ முன்பக்கம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம முன்பகுதியும் பின்பகுதியும் இந்த பட்டி வந்து நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக சொல்லி தருவாங்க. என்னோட மெத்தட் எனக்கு இப்படி தான் சொல்லி தந்தாங்க. நான் எனக்கு எப்படி நான் கற்றுக்கொண்டனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி 2ஐயும் இப்படி போட்டுக்கோங்க. இப்படி தான் எனக்கு பட்டி சொல்லி தந்தாங்க. பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா இப்படி இருக்கா? இப்படி ஷோல்டர் இந்த 2ஐயும் ஜாயிண்ட்டை நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 2ஐயுமே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வரைக்கும் நான் இப்படி தான் தைச்சி கொடுக்கேன். வெளியில் இந்த பட்டி வந்து இந்த மெத்தடில் தான் நான் தைச்சி கொடுக்கேன். டாட்லாம் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த என்ன இருக்குல்ல, இதிலேருந்து இந்த நுனியிலேருந்து இந்த கோடு வர நம்ம அடித்து நம்ம மடிப்புக்கு வச்சுருக்கோம்ல, இது வர வச்சுக்கோங்க. ரெடி அளவு வர எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3. இதில் 3 வருது. அதே போல் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இதில் எவ்வளோ வருதுன்னா ஒரு 2.25 வருது. இதில் ஒரு 2.25, இதில் 3. இப்போது நம்ம வந்து இதில் 3, இதில் 2.25 எடுத்துருக்கோம். சரியா? இதை அப்படியே தூக்கி தூர வச்சுருங்க.
இப்போ பட்டி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பட்டிக்கு ஒரு 10 இன்ச்சு எடுத்துக்கோங்க. பட்டிக்கு வந்து ஒரு 10 இன்ச்சு எடுத்துக்கோங்க. சரியா? 10 இன்ச்சு எடுத்துட்டு இப்படி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் முன்பக்கம் வந்து 3 எடுத்துருந்தோம்ல, இது கூட 3/4 இன்ச்சு, இதில் 2.25 எடுத்துருந்தோம். அப்படி தானே? இந்த பக்கம் இடுப்பு பக்கம் அதில் வந்து 2.25 எடுத்துருந்தோம். அதில் 3/4 இன்ச்சு. வேறு இங்கே குழப்பமே வேண்டாம். இதில் வந்து அந்த 3 கூட 3/4 இன்ச்சு சேருங்க. அப்போ 3.25. சரியா? இதில் ஒரு கோடு போடுங்க. இதில் வந்து 2.25 கூட 3/4 இன்ச்சு சேர்த்தா 3. இதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்து வளைச்சி இதில் நேராக கோடு போட்டுக்கோங்க. இப்படி வளைச்சி கொண்டு வந்து நேராக கோடு போட்டு இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தைக்கும்போது கூட நான் காமிக்கேன் பாருங்கள், அழகாக இருக்கும் பட்டிலாம். இன்னொரு பட்டியும் எடுத்துக்கிடுவோம் பாருங்கள். இன்னொரு பட்டியும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் சொல்லி தருவாங்க. எனக்கு சொல்லி தந்த விதம் இப்படி தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. அதன் பிரகாரம் தான் நான் இதுவரை தைக்கேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்கிறதுனால தான் நான் எப்படி பட்டி வெட்டுவேனோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சொல்லி தரேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நுனியில் அடையாளத்துக்கு கட் பண்ணி விட்டுக்காங்க. இப்போ நம்ம இதையெல்லாம் நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம இதை போட்டு வெட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ரெண்டையும் கரைப்பகுதி இப்படி வச்சுட்டு, இது பார்ட்ரு மாதிரி இருக்குல்ல, இதில் பார்ட்ரு கொஞ்சம் இருக்குது, அதனால இப்படி மடித்து போட்டுக்கோங்க. இப்படி மடித்து போட்டுட்டு கை பக்கம் எடுத்துக்கோங்க. கை நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல பாருங்கள், கை வெட்டி எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு கை வெட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒன்று போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பின்பகுதி எடுத்துக்கோங்க. பின்பகுதி எடுத்து போட்டு இதையும் வெட்டி எடுத்துக்கோங்க. பின்பகுதி நம்ம எடுத்தாச்சு. முன்பகுதி எடுத்துக்கிடுவோம். முன்பகுதி பார்த்துக்கோங்க. இப்படி போட்டு முன்பக்கமாக எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க. இப்போ முன்பகுதியும் நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இதையும் நம்ம இப்போ எடுத்தாச்சு வெட்டி. அடுத்தால பட்டி எடுக்கணும் இல்லையா? பட்டி வந்து நம்ம இதில் ஒரு பீஸ் போதும். ஏன்னா நம்ம இதில் 2 பீஸ் எடுத்துருக்கிறதுனால இதில் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கிடுவோம். அளவு சட்டை கூட நான் என்னெல்லாம் அளவெடுப்பேன், எதெல்லாம் அளவு எடுக்க மாட்டேங்கிறத நான் ஒரு நாள் அளவு சட்டையை எடுத்து வச்சே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அளவு சட்டையில் வந்து எதெல்லாம் நான் பார்த்துட்டு இதில் இந்த லைனிங் ப்ளவுஸில் இப்போ அந்த மெஷர்மெண்ட் போட்டு தைப்பேங்கிறத நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்லித்தரேன். இப்போ பட்டி நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. நான் தைக்கும்போது உங்களுக்கு இந்த கை நம்ம எப்படி வெட்டி எடுக்கணுங்கிறத நான் தைச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஜாக்கெட் தைக்கும்போது நான் உங்களுக்கு காண்பிக்கேன்.